அடுத்து என்ன பண்ண போற? தேவியை ஈஸியா மாத்திட்டோம், ஆனா உங்க அம்மாவை மாத்த முடியாது. தேவி இதெல்லாம் பார்த்து கேட்டு வளர்ந்தவ, தப்புன்னு சொன்னதும் மாறிட்டா. ஆனா அத்தை இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிரிச்சு பார்த்து வளர்ந்தவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ரத்தத்திலே ஊறி போயிருந்திருக்கும். தப்புன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, மாறவும் மாட்டாங்க. மாத்துறது கஷ்டம்தான், ஆனா மாத்துவோம். எதுமா நம்மளோட தேவைய இன்னொருத்தங்க கிட்ட வேலை செய்ய சொல்லி அதிகாரம் பண்றல்ல, அதுக்கு பேர் அதிகாரம் கிடையாது, கையாலாகாத தனம். சின்ன சின்ன விஷயம்தாம்மா, அதெல்லாம் செய்ய சொல்றதுனால நம்ம ஒன்றும் மேலேயும் இல்லை, அதெல்லாம் செய்யறதுனால அவங்க ஒன்றும் கீழேயும் இல்லை. விஜய், விஜய் இங்க வா. என்னம்மா? உன் பொண்டாட்டி வர சொல்லுப்பா. சிந்து, தேவிம்மா, தேவிம்மா. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, முக்கியமா சிந்து என்னை மன்னிச்சிருமா. என்ன பண்ண சொல்றீங்க? எங்களை இப்படிதான் வளர்த்தாங்க, நாங்களும் அப்படிதான் வளர்ந்தோம். இங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு மேட்ச் நடக்குதுன்னு வைங்களேன், கிரிக்கெட் பிடிச்சவன் பிடிக்காதவன், கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் ஒன்று யோசிப்பாங்க தெரியுமா, இந்தியா ஜெயிக்கணும்னு. அங்கே பிரிவினைங்கிறது எல்லாத்துக்குள்ளே இருக்கு, எல்லாத்துக்குள்ளே விதைச்சிட்டாங்க. அந்த மாதிரிதான் இவங்களை நீ இப்படிதான் பார்க்கணும், இவங்ககிட்ட நீ இப்படிதான் நடந்துக்கணும், இவங்களை இப்படிதான் நீ ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி சொல்லி எங்களை வளர்த்துட்டாங்க. அது சரியா தப்பான்னு கூட எங்களுக்கு தெரியாம நாங்களும் வளர்ந்துட்டோம். இவ்வளவு நாளா நான் முட்டாளா இருக்கேன்னு கூட தெரியாம முட்டாளா இருந்திருக்கேன். மன்னிச்சிருங்க என்ன. ஐயோ அத்தை, என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, அதுவே போதும். மன்னிப்புன்றது பெரிய வார்த்தைமா, வேணாம் விட்டது. இல்லம்மா, கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அன்னைக்கு அவ ஊருக்கு போயிட்டு வந்துட்டான்னு ஒரே காரணத்துக்காக விடிய விடிய மலையில வெளியில அவளை நிக்க வச்சேன். எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன். ஒரு மனுஷியா கூட நான் அவகிட்ட நடந்துகிட்டது இல்லை. வீட்டுல நான் சொகுசா உட்காந்துக்கிட்டு அவ்வளவு வேலை வாங்கியிருக்கேன். ஆனா அவ நினைச்சிருந்தா எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு அவ வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா அவ அப்படி பண்ணல. மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஒருத்தரை பிரிச்சு பார்க்கறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா எல்லாரும் ஒண்ணும் சொல்றதுக்கு ஒரே காரணம் தான், எல்லாரையும் சமமா பார்க்கறது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, விடுங்க, பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். என்னடி எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு என்னையும் உன் கூட்டத்துல சேர்க்கலான்னு பாக்குறியா? நடக்காதுடி. உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற அவனையும் அவளையும் உனக்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை தனி மரமா நிறுத்துறேன்டி. சிந்து, 2 பேரும் கொஞ்சம் வெளியில வாங்கம்மா. என்னங்கம்மா? காலையில் நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன். நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லையா, அது இல்லாமல் உன் ஜாதகத்தில் தோசை இருக்கான்,
48 நாள் குலதெய்வம் கோயிலுக்கு விரதம் இருந்து நீங்கள் 2 பேரும் பூ மிதிக்கணும்னு சொன்னார். நீங்கள் இன்னையிலேருந்தே விரதம் இருங்க. விரதம் இருக்கனால நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, தள்ளி தான் படுக்கணும். எதுக்கு தள்ளி? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 2 பேரும் தனியாகவே படுங்க. சிந்து, இன்னிலேருந்து நீ அந்த ரூமில் படுக்காதம்மா. அம்மா, இருக்கிறது 2 ரூமு, நம்ம 2 பேரும் அங்கே படுத்துக்குவோம். அண்ணி இங்கே படுக்க வேணான்னு சொல்கிற. வேணா நம்ம அண்ணியை நம்ம ரூமில் படுக்க வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம ரூமில் தூங்க முடியும்? அதே இடைஞ்சலாக இருக்கு. அது இல்லாமல் விரதம் இருக்கிறாங்க, மன நிம்மதியாக தூங்கணும். அது எப்படி இடைஞ்சல்ல? அதான் இவ்வளோ பெரிய ஹால் இருக்கே, இங்கே தாராளமாக படுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இந்த பாய், தலகனை, பெட்ஷீட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சாமியை நினச்சிட்டு மனசார தரையில் தூங்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இது விளையாட்டல்ல, சாமி விஷயம். ஒழுங்காக நடந்துக்குங்க, புரியுதா? சரிங்க அத்தை. விஜய், எவ்வளவு நேரமா கிளம்புவீங்க? கதவை தர. அம்மா, அவசர அவசரமா கோயில் கிளம்புனா எப்படிம்மா? என்ன கோயில்ல? டேய், முக்கியமான பூஜைடா. அங்காளி பங்காளி எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம சீக்கிரம் போய் கலந்துக்க வேணாமா? எங்க அம்மா, உன் பொண்டாட்டி கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருக்க. சரி, பூஜை ஜாமான் மேல இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. சரி. சிந்து, சிந்துமா, சொல்லுங்க அத்தை. கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டு இருக்கேன். இதனால சாக்கு போக்கு சொல்லி கோயிலுக்கு வராம வீட்லயே இருந்துக்கிறியாமா? ஏன் அத்தை? இல்லைம்மா, குலதெய்வம் கோயிலில் பௌர்ணமி பூஜை, சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் உன்னை விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும்போது உண்மை தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை போய் நான் அவங்கிட்ட சொன்னா அப்படியா எப்படியான்னு குதிப்பான். அதான் இதனால சாக்கு சொல்லிட்டு கோயிலுக்கு வராம வீட்டிலே இருந்துக்கிறியா? கொஞ்ச நாளைக்கு தாம்மா. சரிங்க அத்தை. சிந்து, என்ன கிளம்பாம பாயில உட்காந்துரு, கிளம்பலையா? நான் கோயிலுக்கு வரலங்க. ஏன், என்னாச்சு? எனக்கு தலை வலிக்குது, நீங்க போயிட்டு வாங்க. கோயில்ல முக்கியமான ஃபங்க்ஷன், சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்கன்னு அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ போய் தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருக்க? என்னால முடியலங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும். தலைவலி தானே சரியாகும், கிளம்பு முதல்ல. எனக்கு தலை வலிக்குன்னா உங்களுக்கு புரியாதா? நீங்க போயிட்டு வாங்க, போங்க. என்னாச்சுமா? ஏன் தலைவலிக்கு தான் கோயிலுக்கு வரலையா? என்னம்மா இப்படி சொல்ற? முக்கியமான பூஜை, சொந்தக்காரங்க எல்லாருமே வருவாங்க, உனக்கே தெரியும்ல. உங்க யாருக்குமே புரியாதா? எனக்கு தலை வலிக்குது, நீங்க போங்க. அதான் வரலன்னு சொல்லிட்டால, ஏன் நிக்கிறீங்க? நம்ம போலாம் வாங்க. ஊரே காரி துப்புது. என்னமோ சீமையில இல்லாத மருமகளை கட்டிட்டு வந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சிருக்காளே. கேட்குற கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. என்னத்த பண்றது? எல்லாம் இவன் கொடுக்குற இடம், அதனாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆடுறான். வந்தவளை போய் நான் குறை சொல்ல முடியுமா? எல்லாம் என் தலையெழுத்து, வாயை திறக்க முடியல. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடில எவ்வளவு அசிங்கமா போயிருச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையா? சிந்து, வெளியே வாடி. உனக்கு என்ன அவ்வளவு திமிராடி? என் கோயிலுக்குள்ள கூப்பிட்டு வரமாட்டியா? தலைவலிங்க. என்ன பெரிய தலைவலி? தலை வெடிச்சிருமா?
இல்ல அத்தை தான். பாத்தியாடா ஏன் மேல பழிய போடுறா? அவளுக்குலாம் கெட்ட என்னடா, அவ சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவங்க குலதெய்வத்துக்குலாம் நம்ம போறது இல்லைல்ல, அந்த திமிரு. அதனாலதான் நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு டிராமா பண்ணிருக்காடா. எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு நம்ம சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி. தலைவலி கிளவலிங்கிறதெல்லாம் போயிடா. நீ என்ன கேட்டு பாரு. உண்மையில தலைவலியா? இல்லைங்க. எதுக்கத்த இவ்வளோ சீக்கிரமா மாறிட்டீங்களேன்னு எனக்கு லைட்டா டவுட் இருந்தது. எதுக்கு இந்த கோலத்தனமான நாடகம் எல்லாம்? எதிர்த்து நின்று அரசியல் பண்ணணும்னு ஆயிடுச்சு. எதிர்த்து நிக்க வேண்டியது தானே. ஏன் அத்தை? நான் பொண்ணை எடுத்து அரசியல் பண்றேன்னா உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னும் நான் என் அரசியல ஆரம்பிக்கவே இல்லை. பாக்குறியா? ஐயோ மா பாருடா, உன் முன்னாடி என்ன பிடிச்சு தள்ளி விட்டா. ஏய் சொல்ல சொல்ல என்ன அவங்க தான் இப்படி பண்றாங்க, நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? தேவி சும்மா இருங்க. இப்ப என்னத்த, என் புருஷனை எனக்கு எதிரா மாத்தி என்னை இந்த வீட்டுல விட்டு அனுப்பணும் அதானே? ஐயோ அத்தை, என் புருஷனும் தேவி மாதிரிதான். நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு சரி எது தப்பெதுன்னு தெரியாம வளர்ந்தவர். இது தப்புன்னு எடுத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தேவி மாதிரி உடனே மாறிடுவாரு. ஹலோ மேடம், நான் மாறிட்டேன்னு யார் சொன்னா? என்னம்மா இவ? முன்னாடிலாம் நீ என்ன சொன்னாலும் திமிரா அடிமைத்தனம் அதிகாரம்னு பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப என்ன தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கா? இவ்வளவுதாண்டி இவளுக. ஏன் நீ இதை பண்ணுன்னு சொன்னா நான் ஏன் பண்ணணும், நான் என்ன அடிமையா அப்படின்னு கொடி பிடிப்பாளுங்க. அதுவே இதை நீ கொஞ்சம் பண்ணுமா அப்படின்னு சொன்னா பாசமா சொல்றாங்களேன்னு எல்லாத்தையுமே செய்வாளுங்க. இங்க மனுஷங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கும் ஒதுக்கி வைக்கிறதுக்கும் இருக்கிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று ஜாதி இனம், இன்னொன்று மதம் பக்தி. இது ரெண்டுமே பிரிவினையை தான் சொல்லுது, பிரிவினையை தான் விதைக்குது. இங்கே நீங்கள் இந்த ஜாதி இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் இந்த சாமி கும்பிட்றவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு திங்கிற சோறுலே அரசியல் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கையில் நான் கொடுத்துருவேன்னா? இல்லாதவங்க கையில் இருக்கிற அதிகாரம் இருக்கிறவங்க கையில் இருக்கிற தலையாட்டி பொம்மைக்கு சமம். நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி 48 நாள் பிரிஞ்சிருக்கிற இவங்களை மொத்தமாக பிரித்து இந்த வீட்டை விட்டு நான் இவளை துரத்துறேன். ஏதோ சொன்னியே எங்க அம்மா பேச்சு கேட்டு வளர்ந்தனாலதான் நான் இப்படி இருக்கேன்னு. ஆனா அப்படி இல்லை. உன் ஆளுங்கனால நான் எவ்வளவு இழந்திருக்கேன்னு தெரியுமா? விடிய விடிய கண் முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு நான் எக்ஸாம் எழுதுனா உங்க ஆளுங்க ஈஸியா ரிசர்வேஷன்ல சீட்டு வாங்கிட்டு போயிருவாங்க. கஷ்டப்பட்டு படிச்சேன்னா வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேன். அப்பையில இருந்து உங்க ஆளுங்களை பார்த்தாலும் எனக்கு பத்திட்டு எரியும் பாரு. அப்புறம் உன்கிட்ட க்ளோஸ் ஆயிருந்தேன், நீ யோசிக்கிறியா? அந்த சண்டைக்கு அப்புறமும் எங்க அண்ணன் உனக்கு சப்போர்ட் பண்றானோன்னு எனக்கு டவுட்டு. அதனாலதான் கூட இருந்துகிட்டே நான் பிரிச்சேன். இப்ப என்ன, நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறீங்க அதானே? செம்ம பிளான் அத்தை. நீங்க ஒரு பிளான் பண்ணீங்க, ஆனா கடவுள் வேற ஒரு பிளான் பண்ணிட்டாரே.
அத்தை, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். பிரெக்னன்சி கிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட். நீங்க பார்ட்டி ஆக போறீங்க அத்தை. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எங்கேங்க வந்து படுக்கிறீங்க? அத்தை தான் சொல்ல போறாங்க. சாமி விஷயங்க. நான் சாமியை நம்புறது என்னோட சந்தோஷத்துக்காக தான். ஆனா என்னோட சந்தோஷத்துக்கு எடுத்துட்டு அந்த அளவுக்கு பக்தியா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க மதியம் கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு. அவர்கிட்ட இன்னும் சொல்லல. அத்தை, நாங்க லவ் பண்ணும்போது என் பீரியட்ஸ் டைம்ல அவர் என்ன தாங்குன்னு தாங்குவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொலையே பண்ணியிருந்தாலும் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குவாரு. எப்படி அத்தை, சொல்லட்டுமா? ஏன் அத்தை, போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? வேற நல்ல பிளானா போடுங்க அத்தை.